வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிர் பாண்டியன் டிராவல்ஸ் ஆஃபீஸில் இருக்க டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. உள்ளருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு டேபிளை தொடச்சிட்டு இருக்க மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. அட உள்ள வாங்க அப்படின்னு அவர் சொல்ல மறுபடியும் கதவு தான் தட்டுறாங்க. அட உள்ளர வாங்கன்றேன் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பீடா போய் கதவை திறந்துட்டு யாருன்னு கூட பார்க்காம கதிர் உள்ளர வந்து மறுபடியும் டேபிள்ல இருக்க திங்ஸை தொடச்சிட்டு இருக்காரு. கதவை திறந்துகிட்டு ராஜி உள்ளர வந்துட்டு மறுபடியும் கதவை சாத்த அப்படியே நிமிந்து பாக்குற கதிர் கண்ணை கூட இமைக்க முடியாம மூச்சு கூட விட முடியாம அசந்து போய் நின்னுடுறாரு. இன்னைக்கு அவர் கடையில வாங்கி கொடுத்த மெரூன் கலர் சாரியில ராஜி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்காங்க. அவங்க ஸ்டன்னிங் லுக்ல இருக்க இவரு ஸ்டன் ஆகி பாக்குறாரு. ராஜி மைல்டா சிரிக்க அவரும் சுயநினைவுக்கு வந்து லைட்டா சிரிக்கிறாரு. சட்டுன்னு அவருக்கு ராஜி பண்ணின பிராங்க் ஞாபகம் வந்தோன்னு முகம் இறுகிடுது. என்னாச்சு இவனுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி நல்லா தானே இருந்தான், சமாதானம் ஆயிட்டான்னு நினைச்சோமேன்னு ராஜியும் சங்கடமா பாக்குறாங்க. கோவத்துல முகத்தை திருப்பிக்கிறாரு கதிர். காலையில கிரவுண்ட்லயே விட்டுட்டு போனேன், அப்புறம் வீட்லயும் விட்டுட்டு நீ பாட்டுக்கு டிராவல்ஸுக்கு வந்துட்ட, என்ன அர்த்தம் அப்படின்னு கதிரோட கோவத்தை கண்டுக்காம கேக்குறாங்க ராஜி. கதிர் எதுவும் பேசாம முகத்தை திருப்பிட்டு வேலையை பார்க்க, என்ன என் கூட பேச மாட்டியா அப்படின்னு ராஜி கேட்க, பேச மாட்டேன்னு கிரவுண்ட்ல வச்சே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னங்கிறாரு கதிர். ஓவரா பண்ணாதன்னு ராஜி சொல்ல, நீ பண்றதை விடவா நான் ஓவரா பண்றேன் அப்படின்னு கதிர் சொல்ல, உன் கோவத்தை குறைக்கணும்னு அப்படி ஏதோ பண்ண போனேன், ஆனா அது வேற மாதிரியா போயிடுச்சு அப்படின்னு ராஜி சொல்ல என்னமோ போன்ற மாதிரி திரும்பிக்கிறாரு கதிர். உடனே ராஜி கொஞ்சம் சந்தோஷமாகி நான் சாரி கட்டியிருக்கேங்கிறாங்க. பார்த்தேன் அப்படின்னு அவரு நிம்மராமலே சொல்ல, நீ வாங்கி கொடுத்த சாரி தான் அப்படின்னு ராஜி சொல்ல, தெரியுங்கிறாரு கதிர். நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படி ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல அப்படின்னு ராஜி கேட்க, நல்லா இல்லைன்னு பட்டுன்னு சொல்லிடுறாரு கதிர். ராஜி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அப்படியே திகச்சு போறாங்க. ஆனாலுமே சமாளிச்சுக்கிட்டு கதிர் தொடச்சிட்டு இந்த பொருளை கையில எடுத்து வைக்க, ஏய் என்ன பண்றேன்னு கேட்கிறாரு அவரு. இங்க பாரு, இனிமே நான் ஒழுங்கா டயட் ஃபாலோ பண்றேன், நைட்டு ஃபோன் பார்க்க மாட்டேன், டயத்துக்கு எழுந்திருப்பேன், சின்சியரா ட்ரைனிங் போவேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நம்ப முடியாதுன்ற மாதிரி கதிர் பேசாம துணி எடுத்து மறுபடியும் துடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஏய் குடு, ஓவரா சீன் போடாத அப்படின்னு ராஜி மறுபடியும் அந்த துடைக்கிற துண்டை புடுங்க. ஏய் நீ தான் சீன் போடுற, மயக்கம் வந்த மாதிரி பிராங்க் பண்ற, சீரியஸ்னஸே இல்லை உனக்கு அப்படின்னு கதிரும் பதிலுக்கு பதில் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சரி நான் இனிமே பிராங்க் பண்ண மாட்டேன், நல்ல பிள்ளையா இருக்கேன் ராஜி கேட்க, கதிர் எந்த பதிலும் சொல்லல. காலையில திட்டினல அந்த மாதிரி என்னை நல்லா திட்டிக்கோ, இன்னும் கூட திட்டிக்கோ, ஆனா பேசாம மட்டும் இருக்காத ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சலா கேக்குறாங்க ராஜி. கதிர் எந்த பதிலும் சொல்லாம அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்க, ப்ளீஸுங்கிறாங்க. சரி இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்ல பிள்ளையா இருப்பியா அப்படின்னு கதிர் கேட்க, இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லி வைக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிற ராஜு. ஓகே இருப்பேங்கிறாங்க. இந்த கீழே விழுந்தா மாதிரி மயக்கம் வந்தா மாதிரி நடிக்காமல இருப்பியா அப்படின்னு கேட்க, பண்ண மாட்டேன் அப்படின்னு ராஜு சீரியஸா தலையாட்ட, உனக்கு நிஜமாவே போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்குதானேன்னு கேட்கிறாரு அவரு. ஆமா இருக்கு, இனிமே ஒரு நாள் கூட தவறாம சீரியஸா பிராக்டிஸ் பண்ணுவேன், நானே உன்னை எழுப்புவேன், உன்னால எழுந்திருக்க முடியலன்னாலும் டயர்டா இருக்குன்னாலும் நானே கிளம்பி கிரவுண்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு ராஜி ஏகப்பட்ட வாக்குறுதிகளுங்க அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. வார்த்தை மாற மாட்டியே அப்படின்னு கதிர் கேட்க, மாட்டேன் அப்படின்னு ராஜி அவசரமா தலையை ஆட்டி வைக்க, அப்ப சரிங்கிறாரு கதிர். கோவம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு ராஜி அவர் முகத்தை பார்க்க, கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு 1 சென்டிமீட்டர் விரல காமிக்கிறாரு. கொஞ்சமா, எப்போ முழுசா குறையும் அப்படின்னு ராஜி ஆர்வமா கேட்க, நீ பிராக்டிஸ ஒழுங்கா பண்ணும்போது, நீ குழந்தை மாதிரி நடக்காம இருக்கும்போது அப்படின்னு கதிர் சொல்ல, அம்பட்டு தானே, நீ இதுவரைக்கும் பார்த்த ராஜி வேற, ஆனா நாளையில இருந்து நீ வேற ராஜிய பாப்ப அப்படின்னு பச்சை புள்ள மாதிரியே சொல்ற ராஜி. சரி இப்ப சொல்லு, என் புடவை எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. கதிரும் கொஞ்சம் கோவம் குறைஞ்சவரை பார்த்துட்டு சூப்பரா இருக்குங்கிறாரு. ராஜி சந்தோஷமா அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, மறுபடியும் துடைக்கிற துணி எடுக்கிறாரு. இரு நான் துடைக்கிறேன் அப்படின்னு ராஜி துணியை பிடுங்கிக்க, இல்ல பரவாயில்ல விடு அப்படின்னு அவரு மறுபடியும் துடைக்க ஆரம்பிக்க, என்கிட்ட கொடுப்பாங்கிறாங்க ராஜி. ஏய் இருக்கட்டும் அப்படின்னு கதிர் துணியை வாங்க, கதிரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பழனி கதவை திறக்கிறாரு. மாமா வாங்க மாமா அப்படின்னு கதிர் சொல்ல, சித்தப்பா வாங்கங்கிறாங்க ராஜியும். கதிர் தயங்கிக்கிட்டே நிக்க, உட்காருங்கன்னு 2 பேரும் அவருக்கு ஒரு சேர் எடுத்து போடுறாங்க. இருக்கட்டும்மா பரவாயில்ல இருக்கட்டும்னு அவர் சொல்றாரு. என்ன மாமா காத்து இந்த பக்கம் அடிக்குது, டெலிவரிக்கு வந்தீங்களான்னு கேட்க, ஆமாப்பான்னு மெதுவா தலையாட்டுறாரு பழனி. அவரோட முகம் சரியில்லாததை பார்த்துட்டு ஏதோ யோசிக்கிற கதிர், மாமா
புதுசா ஒரு வண்டி வந்திருக்கு பாத்தீங்களான்னு கேக்குறாரு. ஓ அப்படியான பழனி கேட்க, வெளியில தான் நிக்குது போய் பார்க்கலாமான்னு கதிர் கேக்குறாரு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு கதிரோட நோக்கம் தெரியாம சொல்றாரு பழனி. நான் வெளியில போகும்போது பாத்துக்கிறேன் அப்படிங்கிற பழனியோட கண்கள்ல வலி அப்பட்டமா தெரியுது. கதிரும் அதை நல்லா கவனிச்சுட்டு, ஏய் பூ வாங்க மறந்துட்டேன், நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியா ராஜின்னு கேக்குறாரு. அப்படின்னு சொல்ல, சரி அதை கொடு அப்படின்னு துணியை வாங்கிக்க, நீங்க பேசிட்டு இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜி ஹேண்ட்பேக் எடுத்துட்டு கிளம்ப அந்த சேர்ல உட்கார்றாரு பழனி. கதிரும் உட்கார்ந்துட்டு பழனிய பார்த்து, மாமா இப்ப நம்ம கிட்ட 4 கார் இருக்கு, அந்த 4ம் ஒரு நாள் 40 ஆகும், அந்த 40ம் ஒரு நாள் 400 ஆகும் அப்படின்னு கதிர் சொல்ல, அதெல்லாம் நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஆக்கிடுவியப்பா அப்படின்ற பழனி முகத்துல இருந்து வலி மாறவே இல்லை. பார்த்துட்டே இருக்காரு கதிர். நேரடியாவே கேட்டுடலான்னு, ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. எனக்கு கடைக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது மாப்பிள்ள, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல, ஏன் மாமான்னு கேக்குறாரு கதிர். நம்ம கடை இப்ப முன்ன மாதிரி இல்லப்பா அப்படின்னு பழனி சொல்ல, ஏன் என்னாச்சுன்னு சொல்லுங்கிறாரு கதிர். முன்னெல்லாம் நானும் செந்திலும் இருப்போம், எங்களை உங்க அப்பா திட்டுவாரு, அத நானும் செந்திலும் பங்கு போட்டு வாங்கிக்கிடுவோம், எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல நாங்க அப்படியே போயிடுவோம், மயில் முன்னாடியும் அந்த பிள்ளையோட அப்பா முன்னாடியும் வச்சு திட்டுறாரு அப்படின்னு பழனி சொல்ல, கதிரும் ரொம்ப வலியோட பாக்குறாரு. அதான் மாப்பிள்ள எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல, கதிருக்கு மட்டும் இல்ல நம்ம கண்களே கலங்கிடும் போல இருக்கு. அவங்க 2 பேரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்கங்கிறாரு பழனி. அவர் ஏதாச்சும் சொன்னாரான்னு கதிர் கொஞ்சம் கோவமா கேட்க, சேச்சே அவங்கெல்லாம் எதுவுமே சொல்லல, ஆனா உங்க அப்பா திட்டுறத பார்க்கும் போதும் அதை பத்தி நினைக்கும் போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கதிர்கிட்ட மறைக்காம சொல்லிடுறாரு பழனி. நீங்க பண்றது தப்புன்னு அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதுதானேங்கிறாரு கதிர். ஏய் அது எப்படி மாப்பிள்ள முடியும் அப்படின்னு பழனி கேட்க, சரி நான் வேணா பேசட்டுமா அப்பா கிட்ட அப்படின்னு கதிர் கேட்க, ஏய் வேணாம்ப்பா வேணாம், வேற வேணையே வேணாம் அப்படின்னு பழனி படபடப்பா சொல்ல, அப்பா 5 விஷயம் நல்லதுக்குன்னு சொன்னா 50 விஷயம் வீம்புக்குன்னே சொல்லுவாரு, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு எல்லாம் கிடையாது, அவரை எடுத்து சொன்னா புரிஞ்சிக்க கூடிய ஒரு ஆள் தானேங்கிறாரு கதிர். பழனி விரக்தியோட பார்த்துட்டு இருக்க, சரி வேணும்னா நீங்க இங்கே வந்துடுறீங்களான்னு கேக்குறாரு. எதுக்குன்னு பழனி கேட்க, என் கூட சேர்ந்து டிராவல்ஸ் நடத்துங்க, நாம ஒர்க்கிங் பார்ட்னர்ஸா இருக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, அது சரியா வராதுப்பாங்கிறாரு பழனி. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இந்த பழனி, ஆனா பாவம் அக்கா மேலேயும் அக்கா குடும்பத்து மேலேயும் வச்ச பாசத்துக்காக அவரும் எவ்வளவு வலியை தான் தாங்குவாரு. மாமா பிரச்சனைன்னு வந்தா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் மாமா, அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஏதாவது ஆக போகுதா அப்படின்னு கதிர் சொல்ல, ஒன்னும் ஆகாதுதான், ஆனா இப்ப முடிவெடுக்கிற நிலைமையிலே நான் இல்ல, அதுக்கு உண்டான திறமை என்கிட்ட இல்லையேப்பா, என் விஷயத்துல தான் யார் யாரோ முடிவெடுக்கிறாங்களே, நான் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் அப்படின்னு வேதனையோட சொல்றாரு பழனி. ஏன் மாமா வாழ்க்கைய வெறுத்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கதிர் கேட்க, தெரியலையேப்பா எனக்கு எனக்கு எதுவுமே பிடிக்கலங்கிறாரு. சரி வாங்க வெளியில போய் ஒரு டீ சாப்பிடலாம் வாங்கன்னு கதிர் எழுந்து நிக்க, இல்லப்பா இல்ல வேணாம் நீ உட்காருங்கிறாரு பழனி. அப்ப அவர் மொபைல் ரிங்காக 1 நிமிஷம்னு எடுக்கிறாரு. போன் அட்டன் பண்ணி, அக்கா சொல்லுங்கக்கா, இதோ உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், வந்துடுறேன் 10 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு பேசிட்டு, பாத்தியா மாப்பிள்ள 10 நிமிஷம் கூட நிம்மதியா உட்காந்து என்னால எதுவுமே பேசவே முடியல, கடமை அழைக்குது, அப்படியே நான் கிளம்புறேன் அப்படின்னு தன்னோட சோகத்தை மறைச்சுக்கிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்போட எழுந்து நிக்கிறாரு பழனி. ஆமா டெலிவரி முடிச்சுட்டு வர்றீங்களான்னு கதிர் கேட்க, இல்ல மாப்பிள்ள எக்கச்சக்க டெலிவரி பேலன்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாம சாயந்தரம் சுகன்யா வீட்டுல இருந்து சீர் வேற எடுத்துட்டு வர்றாங்களா, அதுக்குள்ள எல்லா டெலிவரியையும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வேற போயாகணும். சரி மாப்பிள்ள நான் கிளம்புறேன் பத்திரம் அப்படின்னு கதிர் தோல்ல தட்டி கொடுத்துட்டு இவர் கிளம்ப, சரிங்க மாமான்றாரு அவரு. எப்பவுமே சந்தோஷமாவும் சுறுசுறுப்பாவும் இருக்க பழனியோட நட 1 எட்டு முன்னாடி வச்சா 2 எட்டு பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கு. கதிர் வலியோட பார்த்துட்டு இருக்காரு. இத மீனாவும் அரசியும் சோஃபால உட்காந்து மெஹந்தி போட்டுட்டு இருக்க, ஏமா உங்க வீட்டு ஆளுங்க எப்போ வர்றாங்கன்னு கேக்குறாங்க கோமதி. அப்பவே கிளம்பிட்டாங்க, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு மீனா சொல்ல, சரி சரிங்கிறாங்க கோமதி. ஆமா உன் கலெக்டர் புருஷன் எப்போ வருவாரா, உங்க அப்பா அம்மா வர்றதுக்கு முன்னாடி வருவானா எப்படி அப்படின்னு கோமதி நக்கலா கேட்க, ஒரு சின்ன வலியோட அவங்கள பார்த்துட்டு, தெரியலையே அப்படின்னு மீனா சொல்ல பெருமூச்சு விடுற கோமதி, ஏமா தீபாவளி சீர் கொண்டு வரும்போது அவன் இருக்கணுமா இல்லையா, நீ என்னடான்னா எப்ப வருவான்னு தெரியாதுன்னு சொல்ற அப்படின்னு கோமதி கேட்க, தெரியலன்னு தானே அத்தை சொல்ல முடியும் அப்படின்னு மீனா சங்கடமா சொல்ல, ஆமா அவர் பெரிய ஆளு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கோமதி சொல்லுங்கிறாங்க மீனா. சரியா
ஆபீசர் செந்தில் அங்க வர்றாரு. டேய் வாடா, உன்னை பத்தி தாண்டா கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. உட்கார்றவரு என்ன பத்தியா என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாரு. இல்ல மாமனார் மாமியார் வரும்போதாவது வருவியா, இல்ல அரசாங்க அதிகாரி அப்பவும் பிஸியா இருப்பீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கோமதி படு நக்கலா சொல்லிட்டு இருக்க. மீனாவுக்கு தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அரசி ஒரு சின்ன சிரிப்போட இந்த விளையாட்டை பார்த்துக்கிட்டு இருக்க. என்னமோடா, எப்படியோ வந்து சேர்ந்துட்டல்ல, அது போதும் போ அப்படின்னு கோமதி எழுந்து போக செந்தில் மீனாவை பார்க்க. அவங்க நிமிர்ந்து பார்க்கணுமே. கொஞ்சம் யோசிக்கிற செந்தில் 4-5 தடவை மீனாவை பார்க்க. நோ ரெஸ்பான்ஸ். அரசி கொஞ்சம் அண்ணனுக்கு தண்ணி எடுத்துட்டு வாயேங்கிறாரு. அண்ணே வேலையா இருக்கேன்ல, அங்கதான் தண்ணி இருக்கு, போய் எடுத்து குடிச்சுக்கோ அப்படின்னு அரசி மெஹந்தி போடுறதுல சீரியஸா இருக்காங்க. ஏய் எனக்கு சுடுதண்ணி வேணும், எடுத்துட்டு வான்னு செந்தில் சொல்ல மீனா இப்ப என்ன பேசணுங்கிற மாதிரி பாக்குறாங்க. உடனே அரசி திடுக்குன்னு பார்த்து, ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்க, ஏய் எடுத்துட்டு வாங்குறாரு ஆபீசர். அரசி மீனாவையும் செந்திலையும் மாறி மாறி 2-3 தடவை பாக்குறாங்க. ஓ, அன்னிக்கிட்ட தனியா பேசணுமோ, அதுக்கு ஏன் என்ன வேலை வாங்குற, இத சொன்னா போறேன் நானே அப்படிங்கிற அரசி மெஹந்திய வச்சுட்டு அப்படின்னு அங்கிருந்து போறாங்க. உடனே வேகமா போய் மீனா பக்கத்துல உட்கார்றவரு, ஏன் மீனா, சீர் கொடுக்க வர்றவங்களை எதுக்கு இங்கே வர சொன்ன, நம்ம வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு ஆபீசர் செந்தில் கேட்க. மீனா அவசரமா சுத்தி சுத்தி பார்த்துட்டு, யாரும் இல்லாத அனாதை மாதிரி அங்க வச்சு வாங்கறதுக்கு இங்கே வர சொல்லி வாங்கறது எவ்வளவோ பெட்டர் தானே, அதுக்கு தான் சொன்னேன்னு குரலை தாழ்த்தி சொல்றாங்க. ரொம்ப ஓவரா பேசுற நீ அப்படின்னு செந்தில் சொல்ல. யாரு ஓவரா பண்றது, நீங்களா இல்ல நானாங்கிறாங்க மீனா. உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது. இங்க பாரு மீனா, சீர் வாங்க இங்க வந்ததோட நிறுத்திக்குவோம். தீபாவளி எல்லாம் இங்க வச்சு கொண்டாடணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதாங்கிறாரு செந்தில். ஏன் இங்க வச்சு தீபாவளி கொண்டாடாம வேற எங்க வச்சு கொண்டாடுறதா, எங்க வீட்டுக்கு போவோமா அப்படின்னு மீனா கிண்டலா கேக்குறாங்க. நம்ம வீட்டுல வச்சு கொண்டாடலாம், ஆனா இங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. ஏன் வேண்டாம் அப்படின்னு மீனா கேட்க. ஏய் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல அப்படின்னு செந்தில் சொல்ல. அதுதான் நான் ஏன்னு கேட்குறேங்கிறாங்க மீனா. இப்போ சரியா மீனாவோட அம்மாவும் அப்பாவும் உள்ளர நுழையிறாங்க. மாப்பிள்ள அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட, மீனான்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. 2 பேருமே அங்க பார்த்துட்டு, வாங்க வாங்க வாங்கப்பா வாங்கம்மா அப்படின்னு மீனா சொல்ல. வாங்க மாமா வாங்க அத்தைங்கிறாரு செந்திலும். உட்காருங்க வாங்கன்னு சொல்லிட்டு, அத்தை அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டாங்க அத்தை அப்படிங்கிற மீனா 2 பேரையும் வாங்க உட்காருங்கிறாங்க. 2 பேரும் 2 கையில 2 பேக்கோட வந்திருக்காங்க. அத்தை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இதோ வந்துட்டேம்மான்னு ஓடி வர்றாங்க கோமதி. வாங்க வாங்கன்னு அவங்கள வரவேற்க. வணக்கம் சம்பந்தி அம்மாங்கிறாங்க 2 பேரும். உட்காருங்க 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 சம்பந்தி, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோமதி ரூம்ல இருக்க பாண்டியனை கூப்பிட போறாங்க. செந்தில் சோளக்கொல்ல பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்க. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு மீனாவோட அப்பா. நல்லா இருக்கேன் மாமான்னு சொல்ல. நல்லா இருக்கியா மீனாங்கிறாங்க அவங்க அம்மா. நல்லா இருக்கேன், அதான் இப்ப பாக்குறீங்களே அப்படின்னு மீனா அடிஷ்னலா சேர்த்து சொல்ல. உங்களுக்காக தான் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல. இதெல்லாம் அப்படின்னு மனசுக்குள்ள மத்தாப்பு பொறிஞ்சிட்டு இருந்தாலும் முகத்துல காட்டிக்காம கேக்குறாரு ஆபீசர் செந்தில். பாண்டியனும் வேகமா வர்றாரு. வாங்க சம்பந்தின்னு கூப்பிட இவரும் எழுந்து நின்று வணக்கம் சம்பந்தி வணக்கம்னு சொல்ல. மீனாவோட அம்மாவும் எழுந்து நிக்கிறாங்க. உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உட்கார்றாரு. என்ன சம்பந்தி இந்த நேரத்துல அதிசயமா வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க. நீங்க வர்றதா மீனா சொல்லுச்சு, சம்மந்தி வீட்டுல இருந்து முறை செய்ய வர்றப்போ நான் வீட்டுல இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிற பாண்டியன் ஷார்ப்பா செந்தில பாக்குறாரு. தெரிஞ்சுக்கோங்க யார் யார் இருக்கணும் எது முறைன்றத அப்படிங்கிற மாதிரி மீனாவும் செந்தில ஒரு பார்வை பாக்குறாங்க. அரசி அங்க வந்து நிக்க. அம்மாடி அரசி படிப்பெல்லாம் எப்படி போகுதுங்கிறாரு மீனாவோட அப்பா. நல்லா போகுதுங்கிறாங்க அவங்க. சரி சரின்றாரு அவரு. அடுத்து ஒரு தட்டுல பூ பழம் இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் வச்சு எங்க கொடுத்துடலாங்கன்னு சாந்தி சொல்ல. மீனாவோட அப்பாவும் எழுந்து நிக்கிறாரு. பாண்டியன்னு எழுந்திருக்கிறாரு. இந்தாங்க மாப்பிள்ள வாங்கிக்கங்கன்னு 2 பேரும் அந்த தம்பாலத்தை புடிச்சு கொடுக்க மீனாவும் செந்திலும் வாங்கிக்கிறாங்க. அடுத்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறவங்க, அம்மாடி வீட்டுல எல்லாருக்கும் ட்ரெஸ் இருக்கு, இதுல எடுத்து கொடுத்துருங்கிறாரு. சரிங்கப்பான்னு மீனா சொல்ல. சரிங்க மாமான்னு செந்திலும் சொல்றாரு. ஏமா 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கன்னு கோமதி சொல்ல. சரிங்க தன்னு மீனா குனிய செந்திலும் குனியறாரு. நல்லா இருங்கன்னு 2 பேரும் பிளஸ் பண்றாங்க. சீக்கிரமா ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல. யாரு இவளும் நானுமா, இவ இங்க இருக்கிறா நான் அங்க இருக்கேன், இதெல்லாம் நடக்கிற காரியமாங்கிற மாதிரி செந்தில் பார்க்க. இதெல்லாம் யாரு உருவாக்குனது, நீங்களா பண்ணிக்கிட்டது தானே, அனுபவிங்கன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. நாளைக்கு காலம்பரையே 2 பேரும் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல. மீனா முழிக்கிறாங்க. காலையிலேயே வர முடியுமா என்னன்னு தெரியல,
ஆனா கண்டிப்பா வர்றோங்கிறாரு செந்தில். காலை சாப்பாடு இங்கே முடிச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு அங்க வந்துருங்க அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, கண்டிப்பா வர்றோம், நாங்க வந்துடுறோம் அப்படிங்கிறாரு செந்தில். அட பரவாயில்லையே, அப்பார்ட்மெண்ட்ல தான் கொண்டாடுவேன்னு இல்லாம ஆபீசர் ஒத்துக்கிட்டாரேன்னு மீனா பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வீட்டுல மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேக்குறாங்க மீனாவோட அம்மா. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, எங்களுக்கும் வேலைக்கு போறதுக்கு நேரமாச்சு, நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, இருந்து சாப்பிட்டு போலாமேங்கிறாரு பாண்டியன். இதுவரையிலும் ஒரு பச்சை தண்ணியோ ஒரு காஃபியோ கூட கொடுக்கல. ஆனா சாப்பாட்டுக்கு அவர் சொல்லிட்டு இருக்க, இல்ல வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அப்படியே போட்டுட்டு வந்திருக்கோம், கிளம்புறோம்னு மீனாவோட அம்மா சொல்ல, சரி வாங்க அப்படின்னு பாண்டியன் கையெடுத்து கும்பிட, 2 பேரும் வரோம் சம்மந்தி, வர்றோம் மாப்பிள்ள, வரேன் மீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா கிளம்ப பின்னாடியே போறாங்க அவங்க அம்மா. அத்தை அனுப்பிட்டு வந்துடுறேன் மாமா, இதோ வந்துடுறேன் மாமான்னு சொல்லிட்டு மீனா அவங்க அம்மா கூட போறாங்க. ஆபீசர் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. வெளியே வந்து செருப்பு மாட்டிக்கிற அவங்க அம்மா, ஏண்டி நீ ஏண்டி ஒரு மாதிரியா இருக்குன்னு கேக்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க மீனா. அவங்க அம்மாவும் அப்பாவும் குழப்பமாவே மீனாவை பாக்குறாங்க. பார்த்தா அப்படி தெரியல, நாங்க வந்ததுல சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, முறைப்பா நின்றுட்டு இருந்த செந்தில் குவார்டர்ஸுக்கு போனதுல இருந்தே இவ இப்படிதான் இருக்காங்கிறாரு. அம்மாடி, எலி வலையானாலும் தனி வலையா வேணும்னு ஒரு பழமொழியே இருக்கு, அதை நீ கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, மீனா நெத்தி அடியா ஒரு பதில் கொடுக்குறாங்க. அப்பா, எலி தனியா இருக்குன்றதுக்காகலாம் என்னாலாம் தனியா இருக்க முடியாது அப்படின்னு பளிச்சுன்னு சொல்ல, ஏண்டி அப்பாவையே எடுத்தறிஞ்சு பேசுற அப்படின்னு அவங்க அம்மா தகச்சு போய் கேட்க அதிர்ச்சியோட பாக்குறாரு செந்தில். கிளம்புறேன்னு தானே வந்தீங்க, கிளம்புங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி உண்மையாவே பேசிடுறாங்க மீனா. 2 பேரோட முகமும் சுத்தமா வாடி போயிடுது. செந்திலுக்கு ரொம்பவே அதிர்ச்சியும் சங்கடமா இருக்கு. பாத்துக்கோங்க மாப்பிள்ள, நாங்க கிளம்புறோங்கிறாரு அவங்க அப்பா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு செந்தில் சொல்ல, சரி வரோம் அப்படின்னு சங்கடமான முகத்தோடைய கிளம்புறாங்க 2 பேரும். அவங்க போனதும் மீனாவை தன் பக்கமா திருப்பி, ஏய் நீ என்ன உங்க அப்பா அம்மா கிட்ட மூஞ்ச காமிச்சிட்டு இருக்காங்கிறாரு செந்தில். சந்தோஷமா வந்தவங்க கிட்ட சந்தோஷமா பேச வேண்டியது தானே அப்படின்னு செந்தில் கேட்க, உங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கிட்டோன்னு நான் சொன்னப்ப நீங்க கேட்டீங்களா? இல்ல அதே மாதிரி தான் ஏன் அப்பா அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும்னு நீங்க சொல்லி தராதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, நொந்து போன பார்வை பார்க்குற செந்தில், ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கிற. ஆனா ஒண்ணு, நீ என்ன பேசினாலும் சரி, நீ என்ன மூஞ்சிய காட்டினாலும் சரி, நம்ம குவார்டர்ஸ்ல தான் தீபாவளியை கொண்டாடுறோம், அதை நீ மறந்துடாதங்கிறாரு செந்தில். மீனா எரிச்சலும் திகைப்புமா பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர், பாண்டியன் ஸ்டோர் போர்டில் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி அது மாணிக்கம் ஸ்டோரா மாறிடுச்சு. மாணிக்கம் கல்லாவில் உட்கார்ந்துருக்க, மயில ஒரு கஸ்டமருக்கு பொருள் எடுத்து கொடுக்க அவர் பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. மாணிக்கம் சாவகாசமா உட்காந்துக்கிட்டு விசிறி எடுத்து விசிறிக்கிட்டு ஏமா மயிலன்னு கூப்பிட அப்பானுக்கு திரும்புறாங்க. இது என்னம்மா இது, காலையில இருந்து திருவிழா கூட்டமாட்டம் வரிசையா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு எரிச்சலா கேக்குறாரு. அப்பா, சாயங்காலம் பாருங்க இன்னும் கூட்டம் அதிகமாயிடும் அப்படின்னு மயிலு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க, ஏமா ஒரு நாள் கூட்டத்தையே நம்மளால சமாளிக்க முடியல, சம்மந்தி எப்படிதான் இதை வருஷம் ஃபுல்லா சமாளிச்சுட்டு இருக்காப்ல அப்படின்னு மாணிக்கம் கேட்க, அப்படி சமாளிச்சதாலதான் அவரு வீடு கடை நிலம் தோப்புன்னு நல்லா இருக்காரு எங்க மாமா அப்படின்னு மயிலு குத்தலா சொல்ல, அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு மாணிக்கம். நீங்க சம்மந்தி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மயிலு சொல்ல, ஏமா நான்லாம் வேலைக்காரன் இல்ல மூளைக்காரன், என் மூளையை பயன்படுத்துற மாதிரி ஒரு வாய்ப்பு வரட்டும், நான் எப்படி முன்னுக்கு வரப்போறேன்னு நீயே பார்க்க போற அப்படின்னு மாணிக்கம் பெருமையா சொல்ல, பாக்குறேன்ப்பா பாக்குறேன் அப்படிங்கிற மயிலு ஒரு மூளை இருக்கான்னு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஏமா சம்மந்தி எங்கம்மா அப்படின்னு மாணிக்கம் கேட்க, அது மீனாவுக்கு தீபாவளி சீர் கொண்டு வர்றாங்கல்ல அதுக்காக போயிருக்காருங்கிறாங்க மயிலு. உனக்கும் வைக்கணும்னு எங்களுக்கும் ஆசைதாம்மா, ஆனா பணம் இல்லையேம்மா அப்படின்னு மாணிக்கம் ஏகத்துக்கும் ஃபீல் பண்ணி நடிக்க, தெரியும்பா அதனாலதான் நானும் எதுவுமே கேட்கறதே இல்லைங்கிறாங்க மயிலு. இப்போ பழனிவேல் சித்தப்பாவுக்கு தலை தீபாவளி, அவருக்கும் மாமியார் வீட்ல இருந்து சீர் கொடுப்பாங்க. எனக்கும் ஆசையா தான் இருக்கும் நம்ம வீட்ல இருந்து ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன், ஆனா குடும்ப சூழ்நிலை மோசமா இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது தானே நல்லது அப்படின்னு மயிலு ஃபீலிங்ஸோட சொல்லி முடிக்க, இது வேணும் அது வேணும்னு கேக்குற பிள்ளைங்களுக்கு மத்தியில நீ எதுவுமே கேட்காம இருக்க பாத்தியா? அதுதாம்மா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குங்கிறாரு மாணிக்கம். கேட்டாலும் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்த எதுக்குப்பா கேட்டு மனசு சங்கடப்படணும் அப்படின்னு மயிலு சொல்ல, அம்மா போதுமா இப்படியெல்லாம் பேசாதம்மா, இந்த வருஷம் நாங்க உனக்கு சீர் வைக்கிறோமா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, விளையாடாதீங்கப்பான்னு மயிலு திரும்பி போறாங்க. அம்மாடி
அப்படின்னு அவரு கொஞ்சம் வேகமா கூப்பிட மயிலு திரும்பி பாக்குறாங்க. நாங்க சீர் வைக்கிறோமா அப்படின்னு மாணிக்கம் அழுத்தி சொல்ல, அப்பா சீர் வைக்கிறதுனா ஒன்றும் சும்மா இல்லை. பழம், ஸ்வீட்டு, புடவை, வேஷ்டி, சட்டன்னு எல்லாம் வாங்கியாந்து வைக்கணும் அப்படின்னு மயிலு சொல்ல, அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, அப்பா அதெல்லாம் கடைக்காரங்க சும்மா கொடுக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு மயிலு சொல்ல, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவரு முகத்தை திருப்பிக்கிறாரு. சரி, காசுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு மயிலு கேட்க, அம்மா அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேங்கிறாரு அவரு. என்ன வழின்னு மயிலு கேட்க, நீ எப்படியாவது எனக்கு கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணி கொடுத்தன்னா நான் உனக்கு அப்படியே சீர் கொடுத்துருவேன் அப்படின்னு ஏதோ பெரிய வழியை கண்டுபிடிச்ச மாதிரி மாணிக்கம் சொல்ல, மயில அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அதிர்ச்சியோட பாக்குறவங்க கொஞ்சம் கோவத்தோட முகத்தை திருப்பிக்க, என்னமா சொல்றேன்னு கேக்குறாரு அவரு. மயில கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்க, ஏற்பாடு பண்ணி தரியான்னு மாணிக்கம் கேக்குறாரு. அப்புறம் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்னு மயிலு திட்ட சூடுபட்ட பாலை குடிச்ச மாதிரி முகத்தை உருன்னு வச்சுக்கிறாரு மாணிக்கம். நான் அவருக்கு அப்படியே காசை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா? இவரு அப்படியே எனக்கே கொண்டு வந்து சீரு கொடுப்பாராம். ஏன்பா நானே அந்த காசுல எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்க மாட்டேனா அப்படின்னு மயில கேட்க, வாங்கிக்கலாமா, இருந்தாலும் பெத்தவங்க கொடுக்குற சீர் மாதிரி ஆகாதுல்ல, எங்களுக்கும் கடமைன்னு ஒன்று இருக்குல்லம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, ஏன்பா நோகாம நோம்பு கும்பிடுற நினைக்கிற நீ எல்லாம் கடமையை பத்தி பேசுற அப்படின்னு மயிலு கேவலமா கேட்டாலும், இல்லம்மா இந்த தடவை உனக்கு சீரு செஞ்சே தீருவேமா, எங்க கடமையை நாங்க நிறைவேற்றியே தீருவோமா அப்படின்னு பெருமையா சொல்றாரு மாணிக்கம். இருக்கிற தலைவலியில நீ வேற ஏன்பா டென்ஷன் ஏத்திட்டு இருக்கிற அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் படியேறி வர்றாரு. வாங்கண்ணே என்ன வேணும்னு மயிலு கேட்க, பாண்டியண்ணே இல்லையான்னு கேட்கிறாரு வந்தவரு. மாமா வீடு வரைக்கும் போயிருக்காக அப்படின்னு மயிலு சொல்ல, அவரை தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாரு வந்தவரு. அப்படியா, ஏதாவது சொல்லணுமா, சொல்லுங்க நானே சொல்லிடுறேன் அப்படின்னு மயிலு கேட்க, அவருக்கு பணம் கொடுக்கணுங்கிறாரு வந்தவரு. கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு அவரு சொல்ல, மாணிக்கத்தோட காது ரெண்டும் பெருசாயி அதை மட்டும் கரெக்டா கேக்குது. அப்படியான்ற மாதிரி மயிலு பார்த்துட்டு இருக்க, அல்ப மாணிக்கம் ஏதோ பிளானோட பாக்குறாரு. எப்பமா வருவாருன்னு அவரு கேட்க, மாமா இங்க வர்றதுக்குன்னு மயிலு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஏங்க நான் அவரு சம்மந்தி தாங்க, பணத்தை நீங்க என் கையிலேயே கொடுக்கலாம், இதுக்காக மெனக்கட்டு இன்னொரு தடவை இந்த வெயில்ல வருவீங்களா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, வந்தவர் யோசிக்கிறாரு. அவரு மயிலையும் மாணிக்கத்தையும் மாறி மாறி பார்க்க, என்ன யோசிக்கிறீங்க, இவ என் பொண்ணு, பாண்டியனோட மூத்த பையன் சரவணன் இருக்காருல்ல அவரோட ஒய்ஃபு தான் இவ அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, ஆமான்னு தலையாடுறாங்க மயிலும். அதான் தெரியுமே அப்படின்னு வந்தவர் சொல்ல, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க, என்கிட்ட கொடுங்க பணத்தை நான் கொடுத்துடுறேங்கிறாரு மாணிக்கம் பல்ல மொத்தத்தையும் காட்டி. சரி அப்படின்னு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறவரு, இந்தாங்க இத பாண்டியன் கிட்ட கொடுத்துருங்க நீட்டுறாரு. அப்படின்னு மாணிக்கம் வாங்கிக்க, சரிம்மா நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு அவரு சொல்ல, வாங்கன்றாங்க ரெண்டு பேரும். கிளம்பிடுறாரு அவரு. அம்மாடி 10,000 ரூபாய் இருக்குமா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, சரி சரி இத கல்லாவில் போட வேண்டாம், மாமாவோட தனி கணக்கு நான் வச்சிருக்கிறேன், மாமா வந்ததை நான் கொடுத்துட்றேன்னு மயில நியாயமா கேக்குறாங்க. உடனே அவங்க அப்பா கைய பின்னுக்கு இழுத்துக்கிறாரு. என்னன்னு மயில அதிர்ச்சியோட பார்க்க, இங்க பாருமா உனக்கு சீர் செய்ய பணம் வேணும்னு கேட்டிருந்தேன்ல, கடவுளா பார்த்து பணம் கொடுத்து விட்டுருக்காரு பாத்தியா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, மயிலு அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மாணிக்கம் பணத்தை ஆசையோட விரிச்சு விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, அப்பா இது கடவுள் கொடுத்த பணம் இல்ல கடப்பணம் கொடுங்கங்கிறாங்க மயிலு. மா ஏதோ ஒண்ணு இத அப்பா எடுத்துக்கிறேன், உனக்கு சீர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பணத்தை பாக்கெட்ல வைக்க போக, அப்பா எனக்கு சீரும் வேணாம் மோரும் வேணாம், முதல்ல அந்த காசை கொடுங்க, கடப்பணத்தை எடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், முதல்ல அந்த காசை எடுங்கிறாங்க மயிலு. பாக்கெட்ல பணத்தை வச்சிடுற மாணிக்கம், 2 நாள் தாம்மா, அதுக்குள்ள அப்பா இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து திருப்பி வச்சிடுறேன் அப்படின்னு அவரு சொல்ல, இதோ பாருங்க நீங்க திருப்பி கொடுக்குற கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நிறைய கேட்டிருக்கேன், மரியாதையா அந்த பணத்தை எடுங்கிறாங்க மயிலு. ஏமா உன் ஆசையை நிறைவேற்ற வேணாமாமா, சீர் வைக்க வேணாமா அப்படின்னு மாணிக்கம் கேட்க, அப்பா ஆசையை நிறைவேற்றுறத விட கௌரவத்தை காப்பாத்துறது தான் முக்கியம், பணத்தை எடுத்து மாட்டினா அதை விட பெரிய அவமானம் வேற எதுவுமே இல்லை, புரிஞ்சுக்கோங்கப்பா, என்னைய இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எம்பட்டோ காரணம் இருக்கு, ஒரு 10,000 ரூபாய்க்கெல்லாம் துரத்துற நிலைமையை உண்டாக்கிறாதீங்க அப்படின்னு மயிலு சொல்ல, நமக்கு சிரிப்பா வருது. ஏமா எண்ணி 2 நாள் தாமா, நான் இந்த பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, ஐயோ அப்பா உங்களை நம்பியெல்லாம் நான் விஷ பரீட்சைக்கு இறங்க மாட்டேன், நீங்க முதல்ல பணத்தை கொடுங்கப்பா, அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா. பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்க மயிலு பக்கத்துல போறாங்க. அவரு கையை பிடிச்சி தடுத்துட்டு, இருமா நீ சொல்ற மாதிரி பல தடவை நான் சொதப்பி இருக்கேன், இல்லைன்னு சொல்லல, இந்த தடவை 2 நாள் டைம் கொடுமா, அப்பா திருப்பி கொடுத்துட்றேன் நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்பா நீங்க முதல்ல பணத்தை கொடுங்கப்பா, அது கடப்பணம் கொடுங்கப்பா அப்படின்னு மயிலு பதட்டமா கேக்குறாங்க.
கல்லாவுல இருந்து பணத்தை எடுத்தப்ப பதறாத மயிலு இப்ப கடப்பணத்துக்கு பதறுன்னு பதறாங்க. என்ன இது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி அப்பட்டமா தெரிஞ்சிரும்ல. ஏமா அப்பா தான் எதுவுமே தப்பா நடக்காதுன்னு சொல்றேன் இல்லம்மா, நம்புமா மயிலு அப்படின்னு அவரு சொல்ல, அப்பா அப்ப நீங்க பணத்தை கொடுங்கப்பா, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க அப்படின்னு மயிலு அழாத குறையா கேக்குறாங்க. இங்க பாருமா, ஒரு 2 நாள் மட்டும் நீ சமாளிச்சா போதும், பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துடுறேன், நீ பயப்படாதம்மாங்கிறாரு. அப்பா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்க கொடுங்க அப்படின்னு மயிலு புடிவாதமா கேட்க, அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாதுமா அப்படின்னு மாணிக்கம் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. மயிலு டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்பா அப்படின்னு அவங்க கத்த, அந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்களுக்கு என் பொண்ணு எங்கேயும் கொஞ்சம் கூட குறைஞ்சவே இல்லைன்னு நானும் காமிக்கணுங்கிறாரு மாணிக்கம். மாணிக்கம் சார், அதை உங்க சொந்த பணத்துல பண்ணணும். பூரா வீட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையெல்லாம் இப்படி இருக்க கூடாது. கையில பதறிக்கிட்டு இருக்க. அம்மா நான் சீரோட வர்றேம்மா இரு அப்படின்னு அவரு அந்த இடத்த விட்டு எழுந்திருக்க. அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா, வேணாம்ப்பா சீரெல்லாம், அப்பா காசை மட்டும் திருப்பி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு வழிய மறிச்சுக்கிட்டு மயில போராட, 2 நாள் மட்டும் பொறுத்துக்கம்மா அப்படின்னு அவரு வெளியே வர, அப்பா வேணாம்ப்பா சொல்றதை கேளுங்கப்பா அப்படின்னு மயிலு கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்பா ஒரு வார்த்தை சொன்னா அது சத்தியமா அப்படின்னு கையில அடிச்சு சத்தியம் பண்றவரு, வழிவிடு அப்படின்னு மகளை தள்ளி விட்டுட்டு வெளியே வர்றாரு. அப்பா கடகாசுப்பா கொடுங்கப்பா அப்படின்னு மயிலு கெஞ்சிக்கிட்டே வர, முடியாது அப்பா சொன்ன மாதிரி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாணிக்கம் விடுவிடுன்னு ஓடி வந்து செருப்பை போட்டுட்டு ஓடிடுறாரு. அப்பா சொன்னா கேளுங்கப்பா, அது கடகாசுப்பா, பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு கத்துற மயிலு அவங்க அப்பா திரும்பி கூட பார்க்காம அங்கிருந்து ஓடிட. ச்சே இவரு அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி நிக்கிறாங்க. ஹேய் சூப்பர், அப்பனும் பிள்ளையும் வசமா மாட்ட போறீங்க. எப்படியும் அவங்க அப்பா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாரு, மயிலு மாட்டிக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம்.